Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, 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 Jesus. நீ நல்லவர். Hallelujah, hallelujah, hallelujah. சர்வ வல்லவரே, நன்றி நன்றி நன்றி. நீ நல்லவர். Hallelujah, hallelujah. பரிசுத்தரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். உன்னதமான தேவனே, நீ நன்றி நன்றி நன்றி. எங்களை தேற்றுகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். ஹalleluya, 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 ஹalleluya. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். சர்வ வல்லவரே, நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் தேவனே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களை ஆளுகை செய்பவரே, எங்களை நடத்துகிறவரே, நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. எங்களை உருவாக்குகிறவரே, ஆமென். எங்களோடு பேசுகிறவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென், 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 ஆமென். எங்களை காப்பாற்றி எங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஆண்டவரே எங்களை வளர பண்ணி கொண்டிருக்கிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, நன்றி 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 தகப்பனே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவை உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறோம். கிருபையா இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படி தேவன் பாராட்டின உம்முடைய மேலான தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த ஆராதனை கருத்து தாமை பொறுப்படுத்திக் கொள்ளும். பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவர். நீர் எங்கள் நடுவில் வந்திருப்பதற்காக நன்றி அப்பா. இப்பொழுது நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஆராதனை உமக்கு மகிமையாக இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஆராதனை நாங்கள் ஏறெடுக்க கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படணும். இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் திருத்தப்பட வேண்டிய பகுதிகள் ஆண்டவரே, உருவாக்கப்பட வேண்டிய பகுதிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தி எங்களை உருவாக்கி எங்களை உம்முடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய சாயலா எங்களை கர்த்தர் மாற்றுங்க. வார்த்தை பேசப்பட்டு கொண்டிருக்கும் போதே ஆண்டவரே எங்கள் உள்ளங்கள் அப்படி மாறட்டும் அப்பா. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி மேலானதை சிந்திக்க, மேலானதை நாட, மேலானதை பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வந்து கொண்டிருக்கிறவங்களும் தடையில்லாமல் வந்து சேர கிருபை செய்யும். ஆன்லைன் மூலமாக இணைந்து இதில் கலந்திருக்கிறவர்களும் இருக்கிற இடத்துல நம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. தாழ்த்துகிறோம். நடத்துகிறவர்களை கர்த்தர் பலப்படுத்தி பயன்படுத்தும். தடைகளை மாற்றும், எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். செய்த ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹalleluya. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன்.
என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று. மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. பாடுவோம். என்னை ஆட்கொண்டவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று ஜீசஸ். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று. தனிமை வாட்டும் போது நம் துணையாயிருப்பவரே. தனிமை ஆமே நல் துணையாயிருப்பவரே. உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. தம்மாவினால் தேற்றி என்னை அபிஷேகம். என்னை ஆட்கொண்டவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை. பாடும். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே. வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே. உந்தன் வார்த்தையின் திருவுணவா வளமாய். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று ஜீசஸ். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை. ஒரு விசை கூட சொல்லுவோம். தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. ஆமென். மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. உந்தன் ஆவியினால் தேற்றி என்னை அபிஷேகம். ஹல்லேலூயா. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று. ஆமென். என்னை ஆட்கொண்ட இயேசு
வாழ்க்கை பயணத்தில் மேகத்தூடால் வருபவரே, உந்தன் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஆமே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். சொல்ல, உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவர், என்றும் இதை ருசிக்கிறவங்க இருதயத்தில் ஒரு விஷயம் கூட, உண்மை உள்ளவரே, நீர் எத்தனை உண்மை உள்ளவர், நீர் எவ்வளவு நன்மைகள் எங்களுக்கு செய்கிறீர் ஆண்டவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். இயேசுவே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட நாம் பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய நல்ல மெய்ப்பராக இருந்து நம்மை அனுதினம் நடத்துகிறவர். சேர்ந்து தெரிந்த பாடல், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சி அடையேன் என்றும். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தேவனை பாடி ஆராதிக்கலாம். கர்த்தரின் மெய்ப்பராய், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். ஜீசஸ், ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றுமே மகிமை நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். ஜீசஸ், ஹல்லேலூயா, மகிமையே கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கும் அஞ்சே. மரண பள்ளத்தாக்கில் கர்த்தரினோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுவே. கர்த்தரினோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும். ஆமே, இந்த வார்த்தை சொல்ல, கர்த்தரினோடென்றும் அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது. once again, கர்த்தரினோடென்றும். ஆமே, சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தி ஒன்றாயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தி ஒன்றாயத்தம் செய்தார். என்னையால் அபிஷேகித்து
பாத்திரம் நிரம்பியே இயேசுவே glory 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 சப்ரலரா ஹந்தரகத் ஆமே கர்த்தரின் மேய்ப்பரா. அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல எழும்பி நின்று ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் மேய்ப்பரா. எல்லாரும் எழும்பி நின்று நாம் சேர்ந்து தேவனை பாடி ஆராதிக்கலாம். ஜீவனில் ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். ஆமே கர்த்தரின் வீட்டில் நான் நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென் 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 ஆமென். ஷப்ரதரதரா. இந்த வார்த்தை சொல்லுவோம். கர்த்தரின் வீட்டில் நான் ஹல்லேலூயா. ஆமே கர்த்தரின் வீட்டில் நான் glory. என்னை தமென்னையால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பியே ஜீசஸ். என்னை தமென்னையா ஓ ஆமே கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை ஆமே கர்த்தர் என்னோடென்றும் glory Father hallelujah ஆமென். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அவர் என்னை புல்லுள்ள ஆமென் 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 ஹalleluya. அவர் என்னை புல்லுள்ள glory கபலதரதரியாதரா. அப்படியே சேர்ந்து ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை சேர்ந்து ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஓ ஹalleluya ஆமே ஆராதனை. எந்தன் கண்மலையானவர் எந்தன் கண்மலையானவரே ஜீசஸ். என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆமென். சேர்ந்து ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை இயேசுவே ஹalleluya. ஆராதனை ஆராதனை ஆமென் 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 ஆமென். மேலானவரே ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு மகிமையா. கிருபை 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 எங்களை நேர்வழியாய் நடத்துகிற கிருபை ஹalleluya. வார்த்தை தந்து ஆலோசனை தந்து எங்களை நித்தியத்தின் வாதையிலே நடத்துகிறவரே, எங்கள் மேல் கண் வைத்து நடத்துகிறவரே, நாங்கள் வழி இடராதபடிக்கு எங்கள் கால்கள் நேர்வழியாய் நடக்கும்படியா எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனே, நன்றி 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 நன்றி. உம்மை எங்களுக்கு சொந்தமாய் கொண்டது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் அப்பா. நீர் எங்கள் தெய்வமாய் இருப்பது எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் அப்பா. ஹalleluya hallelujah hallelujah. glory father glory father. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் தேவனே நன்றி 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 ராஜா நன்றி ராஜா. hallelujah 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 hallelujah. நீர் பெரியவர் நீர் பெரியவர் நீர் ஒருவரே பெரியவர். glory baba sharabaladariadar. நேர்வழியா எங்களை நடத்தி செல்லுகிறவர், அதிசயமா எங்களை நடத்துகிறவர், எங்கள் மேல் கண் வைத்து
ஆண்டவரே சத்துரு எவ்விதத்திலும் எங்கள் வழியை இடற விடாதபடிக்கு ஆண்டவரே நேர்த்தியா எங்களை நடத்தி கொண்டிருக்கிற தெய்வமே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் மேல் அக்கறை கொண்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் எவ்விதத்திலும் ஆண்டவரே வழுவாதபடிக்கு எங்கள் ஆத்துமாவை பாதுகாத்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த நல்ல தகப்பனே, ஆண்டவர் நீர் இன்னும் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய சாயலை அடையும்படியா எங்களை இன்னும் சுத்திகரித்து நடத்துவீராக. எங்களை உடைத்து உருவாக்க வேண்டிய பகுதியில் உருவாக்கப்படட்டும், சீரமைக்க வேண்டிய பகுதிகள் சீரமைக்கப்படட்டும். உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைத்து உருவாக்கினீ, சிட்சித்தீ, சீர்படுத்தினீ. ஆமென். புதிதாக்கினீ, பிரித்தி, ஜீசஸ், பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு? நான் கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? நான் கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை பாடுக. உடைத்தீர், உருவாக்கினீர், உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? நான் கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில், பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தே, அச்சத்தின் உச்சத்தை பார்த்து, ஒளியில்லா ஒளியில்லா இருளில் நான் நடந்தே, இயேசுவில்லா வாழ்வை நான் பெறுத்தேன். அவே பள்ளத்தின் நடுவில் ஆண்டவரே, ஆண்டவரே, அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே, ஒளியில்லா இருளில் நான் நடந்தே, இயேசு இல்லா வாழ்வை. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் உண்மையா சொல்ல முடியும்? உடைத்தீ இயேசுவே. எங்களை எப்படி நடத்தணும்னு தெரிந்தவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. எங்களை நன்றாய் அறிந்து எங்களை உருவாக்குகிறவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எனக்கு யாருண்டு? நான் கலங்கின நேரத்து உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? நான் கலங்கின நேரம். ஹல்லேலூயா. ஆமென். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானோ. விஷ சர்ப்பங்களும் சிங்க எந்த சூழ்நிலைக்கு உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த காரியத்தின் நடுவில் உன்னை நான் தனியா விட மாட்டேன். நான் உன்னை திக்கற்றவனாய் விட மாட்டேன். நீ என்னுடையவர், நீ எனக்கானவர், நீ எனக்கு மிகவும் பிரியமானவர், நீ எனக்கு மிகவும் பிரியமானவர். க்ளோரி. விஷ சர்ப்பங்களோ கூட்டங்களோ பயவேண்டா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோ. என்றுரை செய்தவர்
ஹல்லேலூயா என்றுரை செய்தவரே, ஆவியானவரே. கடைசி எல்லாரும் சேர்ந்து ஒரே சத்தமாய் ஹல்லேலூயா. மேலானவரே, மகிமையானவர், பரிசுத்தமுடையவர், எங்களை பரிசுத்தவானாய் மாற்றுகிறவர். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை சுத்திகரிப்பீராக, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை மறுரூபமாக்குவீராக. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே விடுவிக்கப்பட வேண்டிய பகுதிகள் விடுவிக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. அப்பா, உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தி, கர்த்தர் கிருபையாய் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடினால் முழு உள்ளத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென், ஆமென். தாழ்த்துகிறோம். மீதமுள்ள பகுதியில் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் வார்த்தை கொண்டு பேசும், உருவாக்கும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. நடத்துகிற மகனை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளும். Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்மை ஆட்கொண்டவர் அவர். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். உபாகமம் 33வது அதிகாரத்தில் அதனுடைய 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தது, சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான அவர்களுக்காக கர்த்தர் பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். மோசே ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கிறார். அவர் 10,000 பரிசுத்தவான்களோட அவர் தம்மை வெளிப்படுத்த போகிறார். அந்த பரிசுத்தவான்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. ஹல்லேலூயா. நாளை கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட வெளிப்பட போகிறார். அந்த பரிசுத்தவான்களுக்காக, யார் அந்த பரிசுத்தவான்கள்? அவரோடு கூட வெளிப்பட போகிறவர்களை ஆயத்தப்படுத்த, உருவாக்க, தகுதிப்படுத்த அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். 2வது வசனத்தில் அவர் கையிலிருந்து எது புறப்பட்டுச்சா? பிரமாணம். 3வது வசனத்தில் அவருடைய கையில் யார் இருக்கிறாங்க? பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவர் கையிலிருந்து புறப்பட்ட பிரமாணம் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்கள் அவர் கையில் இருப்பார்கள். அவர்கள் யார் அப்படின்னா, அவருடைய விசில் வந்துட்டே இருக்கு.
அவருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்கள். பாதத்தில் விழுந்து. ஆமாம், இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பேசும்போது ஒரு லைன் ஆண்டவர் சொல்ல வச்சாங்க, கையில் இருக்கணுமா காலில் விழுந்துரு. ஹல்லேலூயா. அவர் கையில் இருக்கணும்னா காலில் விழுந்துடணும். ஆமென். எதற்காக காலில் விழணுமா? போதனை அடைய. நமக்கு ஒரு தேவை வரும்போது அவர் காலில் விழுவோம். எவ்வேறு காலில் விழுந்தது எதற்காக? மகளுடைய சுகத்துக்காக. கானானிய ஸ்திரீ காலில் விழுந்தது எதற்காக? மகளுடைய சுகத்துக்காக. எவ்வேறு காலில் விழுந்தது எதற்காக? தன் வேலைக்காரனுடைய சுகத்துக்காக. ஒவ்வொரு தேவைக்காக நம்ம பாதத்தில் விழுறோம். ஆனால் அவருடைய பரிசுத்தவான்கள் ஒரு அற்புதத்துக்காக, ஒரு தேவைக்காக மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை கேட்க அவர் பாதத்திலே விழுந்து கிடப்பார்கள். அவர்களை கர்த்தர் எங்க வச்சிருப்பாரா? எங்கிருந்து அக்னிமயமான பிரமாணம் புறப்பட்டதோ, எந்த கரத்திலிருந்து புறப்பட்டதோ அந்த கரத்திலே வைத்திருப்பார். நாளை அவர் பிரசன்னமாகும் போது அவரோடு கூட இந்த பரிசுத்தவான்களும் இருக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம் என்றால், கர்த்தர் நம்மை அவரோடு கூட நாளை இந்த மகிமையில பார்க்க விரும்புகிறபடியினாலே நம்மை உருவாக்க, நம்மை உயிர்ப்பிக்க, நம்மை அவருக்கு ஏற்றவர்களாய் நிலைநிறுத்த கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சாயல். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த தலைப்பில் நாம் இந்த பைபிள் ஸ்டடியை தியானித்து வருகிறோம். உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுகிற உங்களை வாழ்த்துகிறேன். ஆன்லைனில் அநேக ரெகுலராக இதில் அட்டன் பண்ணுறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு குறித்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் முன் குறித்தது. அதனாலதான் நம்ம எப்பவுமே நம்மளை இன்னொருத்தங்க கூட வச்சு கம்பேர் பண்ணுவோம். ஆனால் பிதா நம்மளை யாரோடு ஒப்பிட்டு பார்ப்பார்னா அவருடைய குமாரனோடு ஒப்பிட்டு பார்ப்பார். இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். ஆமென். நம்ம இப்போ ஏசாயாவை நீங்க பார்த்தீங்கன்னா 5வது அதிகாரத்தில் நிறைய பேருக்கு ஐயோ சொல்லுவார். வீடு மேல வீடு வாங்குறவனுக்கு ஐயோ, நிலத்தின் மேல நிலம் வாங்குறவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ, இவன் மற்றவர்களுக்கு ஐயோ சொல்லிட்டு இருப்பார். 6வது அதிகாரத்தில் தேவ சமூகத்தில், தேவாலயத்தில் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை காண்கிறான். கண்டபோது சேராபீன்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்கள் முகத்தை மறைக்கிறாங்க. நம்ம எப்போ நம்ம முகத்தை மூடுவோம் அல்லது எப்போ நம்ம கண்ணை மூடுவோம்? என்ன ஒரு வெளிப்பாடு! தூக்கம் வரும்போது நம்ம இப்படி கண்ணை மூடுறோம் அப்படின்னா பார்க்க முடியாத போது இப்படி கண்ணை அப்படி மூடுவோம். இந்த சேராபீன்கள் நம்ம பாடுனாங்க, துதித்தாங்கன்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே நீங்க அந்த வசனத்தை உள்ளபடி நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களால அவரை பார்க்க முடியல. பார்க்க முடியாம மறைச்சிட்டு சொல்றாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர். தேவன் கிருபை உள்ளவர் என்று பைபிள் இருக்கு. ஆனா கிருபை உள்ளவர் என்று இல்லை. தேவன் அன்பானவர் என்று இருக்கு. ஆனா அன்பானவர் என்று இல்லை. தேவன் இரக்கமுள்ளவர் என்று இருக்கிறது. ஆனால் இரக்கமுள்ளவர் என்று இல்லை. ஆனா ஒரே காரியம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. தேவன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பார்க்க முடியல, அந்த பிரகாசத்தை பார்க்க முடியல. ஆமென்.
நல்ல கவனமா கேளுங்க. இப்போ ஏசாயா நின்னுட்டு தனக்கு ஐயோ சொல்றான். ஐயோ, இப்போதான் ரியலைஸ் பண்றாரு, நான் இன்னொரு ஆளை பார்த்து ஐயோ சொல்றதுக்கு காரணம் அவனை விட நான் பெட்டரா எனக்கு தெரிஞ்சது. நான் ஏசாயா லைஃப்குள்ள போகல, இந்த வேர்டுக்குள்ள போறேன். ஆனா நான் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் போது தான் தெரியுது, என்ன தேவன் எங்க கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா தம்முடைய குமாரனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். க்ளோரி. குமாரனுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது தான் தெரியுது, தாங்க முடியல. ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். ஐயோ ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். அப்படி சொல்லி அந்த ஒரு உணர்வு வரும்போது, ஒரு சேராபீன்களில் ஒருவன் அக்கினி தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் தலையை தொட்டு என் கையை தொட்டு என் காலை தொட்டு, அப்படி இல்லை, அதனால் என் வாயை தொட்டு. ஏன் வாயை தொடுறார்? ஏசாயாவை விட தகுதியுள்ள சேராபீன்கள் அங்கே இருந்தும் ஏசாயாவின் வாயத்தோட காரணம் என்ன? ஏசாயாவின் வாய அவருக்காக பயன்படுத்த சித்தம் கொண்டார். இனி ஏசாயாவே, இந்த வாயில தான் அவருடைய வார்த்தை வெளிப்படும். இனி இந்த வாயில தான் க்ளோரி, அவருடைய வார்த்தை. இது வந்து தாங்க முடியல. இப்ப நல்ல கவனிங்க. அந்த பரிசுத்தருடைய முகத்தை சேராபீன்களால பார்க்க முடியல. அவருடைய சாயலை கண்ட மோசே மலையிலிருந்து இறங்கி வந்தபோது அவருடைய முகத்தை ஜனங்களால பார்க்க முடியல. அவருடைய குமாரனுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். பைபிள்ல ஒரு வார்த்தை உண்டு, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம். ஹல்லேலூயா, பாக்கியம் உள்ளது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போல் என் நல்லலெல்லாம் மாறிடுமே. விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போல் என் நல்லலெல்லாம் மாறிடுமே. சொர்க்கிய சிற்பியே, சொர்க்கிய சிற்பியே, நேரில் காணும் அல்லலில்ல நாட்டில் ஞான் எத்திடும்போல். சொர்க்கிய சிற்பியே, நேரில் காணும் அல்லலில்ல நாட்டில் ஞான் எத்திடும்போல். விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போல் என் நல்லலெல்லாம் மாறிடுமே. விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போல் என் நல்லலெல்லாம் மாறிடும். ஓ ஆசையேறும் நாட்டில், ஆசையேறும் நாட்டில், சோபையேறும் வீட்டில், தேஜசேரும் நாதன்றே பொன்முகம் ஞான் காணும். ஆசையேறும்
ശോഭയേറും വീട്ടിൽ തേജസേറും നാഥന്റെ പൊന്മുഖം ഞാൻ കാണും. വിന്മയമാകും വിൻരൂപി നൽകുമ്പോൾ എന്നല്ലെല്ലാം മാറിയിടുമേ. ഗ്ലോറി, ഹല്ലേലൂയ. വിന്മയമാകും ശരീരം എന്നല്ലെല്ലാം. ആമേൻ. സ്വർഗീയ ശില്പിയേ, സ്വർഗീയ ശില്പിയേ, നേരിൽ കാണും. അല്ലലില്ല നാട്ടിൽ ഞാൻ എത്തിടുമ്പോൾ സ്വർഗീയ നേരിൽ കാണൂ. അല്ലലില്ല നാട്ടിൽ ഞാൻ എത്തിടുമ്പോൾ. കൈകളെ ഉയർത്തി சொல்லுவோம். വിന്മയമാകും ശരീരം ആ വിൻരൂപി നൽകുമ്പോൾ എന്നല്ലെല്ലാം മാറിയിടുമേ. വിന്മയമാകും ശരീരം இந்த வெளிப்பாடு பவுலுக்குள் இருந்ததுனாலதான் பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதே அல்ல. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரம் பரலோகத்துல ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு. பூலோகத்துல அதை அநேகருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கூட்டத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்க முன் குறித்த கிருபைகளுக்காக நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு. அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரலோகத்துல பிதாவை யாராவது வேற யாராவது அப்பாடு கூடுவாங்களா? ஆனா இங்க பூமியின் கடையாந்திரத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும், அப்பாடு. காட்டுல இருந்து தாவீது அப்பாங்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்மயமாகும். அதனாலதான் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியா ஆமென். அவருக்கு ஒப்பாய், அவருக்கு ஒப்பாக. அப்படின்னா அந்த சாயலை தான் அவர் கொடுக்கிறார். ஏதேன்ல தேவன் சிருஷ்டித்த அந்த மகிமை அதுதான். தூதனுடைய சாயல் கிடைச்சா வேண்டாம்னா சொல்லுவோம். ஆமென். ரெண்டு சேராக்கு இருக்கு, பறந்து ஜாலியா போயிட்டு வரலாம், வேண்டாம்னு சொல்லுவோம். ஆமென். அதாவது இத ஒண்ணு மாறி கிடைக்க எந்த சாயல் கிடைச்சாலும் வேணும்னு சொல்லுவோம். ஆமென். ஆனா அவர் அப்படியெல்லாம் இல்லை. அதனாலதான் தூதர்களும் உற்று பார்க்க ஆசையா இருந்தா, யாருப்பா இது? ஹல்லேலூயா. அவரை போல மாறணும்னு நினைச்சவனை தட்டி விட்டார். ஆனா எதற்குமே நான் பாத்திரம் அல்ல என்று நினைக்கிறவன் அவரை போல மாற்ற தெரிந்தெடுக்கிறான். விண்மை சொர்க்கீய சிற்பி, எல்லாவற்றையும் படைத்து சிருஷ்டித்தவர். அவரை நான் நேரில் பார்க்க போறேன். அல்லல் இல்லா வேதனை இல்லாத நாட்டில் நான் போகும்போது விண்மயமாகும் சரீரம், அந்த மகிமையின் சரீரத்தை விண்ரூபி, அந்த விண்ணவர், அந்த வானவர் எனக்கு தரும்போது என் அல்லல் எல்லாம் என் துன்பம் எல்லாம் மாறிடும். அப்ப நாம அதுக்கு ஆயத்தமாகணும். போன வாரம் சொன்னது போல சந்திரனுக்கு போறதுக்குன்னு, ஸ்பேஸ்ல போறதுக்குன்னு நிறைய பேர் பேரை கொடுத்து ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. ஆமென். அதனாலதான் இந்த பூமியில நாம் அவருடைய குமாரனுடைய சாயலை அணியணும். அதான் புது மனுஷன். புது மனுஷன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய
48வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களோ அப்படிப்பட்டவர்களே. ஹல்லேலூயா. வானத்துக்குரியவர். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். அதான் முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். முந்தின ஆதாம் வானத்திலிருந்து வரல. முந்தின ஆதாம கர்த்தர் எங்கிருந்து எடுத்து உருவாக்கினார்? மண்ணில் இருந்து. மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான. மண்ணை எடுத்தார், உருவாக்கிட்டு ஊதினார். முந்தின ஆதாம். அவன் மண்ணிலிருந்து உண்டானவன். அப்போ அவனுக்கு பின்னாக வந்து இந்த பூமியிலே பிறந்திருக்கிற அத்தனை பேரும் யாரா இருக்கிறோன்னா மண்ணானவர்கள். 48வது வசனத்தில் மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படிதான் இருந்தோம். அப்படி இருந்த நம்மை மீட்கும்படி, புதிய சிருஷ்டியாக்கும்படிக்கு பிந்தின ஆதாமை தேவன் அனுப்பினார். பிந்தின ஆதாமை இப்பொழுது மீண்டும் மண்ணிலிருந்து எடுக்காமல் தமது வலது பார்சத்தில் இருக்கிற தமது குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார். இப்ப அவர் என்ன செய்தார் அப்படின்னா, எபேசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷங்களுக்கு வரங்களை அளித்தார். சிறைப்பட்டவர்களை, பாவ பிடியில் இருந்தவர்களை கிருபையின் பிடியிலே கொண்டு வந்தார். சிறைப்பட்டவர்களை, பாவத்தில் சிறைப்பட்டிருந்தவர்களை அவர் தம்முடைய அன்பின் கயிற்றால இழுத்து தம்முடைய கிருபைக்குள்ளே சிறையாக்கி, அதாவது மண்ணானவன் என்கிற சிறையில் இருந்த என்னை மீட்டு அதுக்கான கிரயத்தை கொடுத்து வானத்துக்குரியவன் என்கிற நிலைக்கு அவர் அடைத்து கொண்டார். நான் அவருடைய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த சிறைக்கு பேர் தான் கிருபை. முந்தின ஆதாமுடைய சிறைக்குள் இருக்கிறவர்கள் மண்ணானவர்கள், மண்ணுக்குரியவர்கள், மண்ணானவர்கள். பிந்தின ஆதாமாய் வந்த கிறிஸ்துவின் சிறையில, அந்த கிருபையில இருக்கிறவர்கள் தான் வானத்துக்குரியவர்கள். வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இனி 49வது வசனத்தை பாருங்கள். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போல் என் நல்லலெல்லாம். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே மோசே பேசும்போது ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு கொஞ்சம் கேப் வேணும். ஆமென். ஆனால் அதே மோசே மகிமையிலே இயேசுவோடு தாராளமாய் பேசிக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த வானத்துக்கு வானவருடைய சாயல் என்பது அது குளோரி. அதுக்காகவே நம்மை தேவன் முன்னறிந்து முன்குறித்து வேற யாருக்கு கிட்டே விடாம அவருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்திட்டு இயேசு சொன்னார், என் பிதா கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். வரும்போதே என் அலங்கோலத்தை பார்த்து, நீயாப்பா என்ன மாதிரி நாளைக்கு மாற போற அப்படி சொல்லிட்டு ஏளனமாய் அவர் பார்க்கவில்லை. அன்பால் கிருபையாய் இதற்காக அவர் இறங்கி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி.
அவர் ஏறி சென்றார். இப்பொழுது நம்ம மேல அவருடைய போக்கஸ் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அவருடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? எபேசியர் 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். ஒரு குழந்தை பிறந்ததும் புருஷனாகும், அதுக்கு வளர்ச்சி ரொம்ப தேவை. வளர்ச்சி கொஞ்சம் ஒரு டைம் தாண்டியும் பிள்ளைக்கு கால் ஸ்டடி ஆகலைனாலே பதற ஆரம்பிச்சிருவோம். ஆமா, பிள்ளை இன்னும் கால் ஒண்ணி நடக்கல. நேற்று வெள்ளூர்ல தான் மீட்டிங் போயிருக்கும்போது ஒருத்தங்க ஒரு குழந்தைய ரொம்ப ஒரு வயசு தான் ஆச்சு. அவங்க வந்து ப்ரேயருக்கு பிள்ளை இன்னும் கால் ஒண்ணி நிக்கல, நடக்கல. அதெல்லாம் நடக்கும் அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணி விட்டோம். அப்ப பாருங்க அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு. என்ன கர்த்தர் வானத்துக்குரியவர்களாய் நம்மை தேவன் மாட்டி இருக்கிறார். அப்ப வானவருடைய சாயலை, அதாவது மண்ணானவருடைய சாயலை அணிஞ்சிட்டோம். இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொருவருமே அந்த சாயல் தான். அது எப்படி உண்மையோ அதே போல வானவருடைய சாயலையும் அவருடைய சிறைக்குள் இருக்கிறவர்கள் அடைவார்கள். அவருடைய சிறைக்குள் அதான் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். நீ ஏற்றுக்கொண்டா நீ வானத்துக்குரியவன். நீ இது கடினமானது என்று சொல்லி போயிட்டேன்னா நீ திருப்பியும் எந்த சிறைக்குள்ளதான் போற தெரியுமா? மண்ணானவனுடைய. மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியன் மீது என் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியன் மீது ஹல்லேலூயா, சித்தம் என் மீது. தேவன் நம்மை எப்படி பார்க்க விரும்புகிறார். ஆமென். அதனாலதான் அவர் பிடியில இருக்கணும். அந்த பிடியை விட்டு மட்டும் போயிடவே கூடாது. எருசலேமை பார்த்து அழுவார். என்ன சொல்லி அழுவார்? கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் நான் எத்தனையோ முறை, ஆனா நீ இல்லையே, வரமாட்டேங்கிறிய, என் பிடிக்குள்ள வரமாட்டேங்கிறிய, என் பிடிக்குள்ள வரமாட்டேங்கிறிய. தாவீது சொல்லுகிறார், நான் விழிக்கும் போது உமது சாயலால் இந்த ஒரு நிச்சயத்துக்குள்ள வர காரணம் என்னவென்றால் அவருடைய பிடியில் இருந்ததுனால. அந்த பிடியை தான் தாவீது சொல்றார், நீர் என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி உமது கரத்தை என் மேல. சில டைம் அந்த கரம் ரொம்ப பாரமா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய சாயல். ஆமென். எகிப்திலே தானியம் உண்டென்று பல பட்டணங்கள் தேசங்களில் இருந்து ஜனங்கள் யோசேப்பின் இடத்துல வருகிறார்கள். வருகிற ஒருவரையும் யோசேப்பு விசாரிக்கவில்லை. காசு கொடுக்கிறாங்க, தானியம் வாங்குறாங்க, போறாங்க. ஆனால் யோசேப்பின் சகோதரர்கள், யாக்கோபின் பிள்ளைகள் வந்தபோது யோசேப்பு மற்றவர்களை நடத்தினது போல நடத்தவில்லை. விசாரிக்கிறான், விசாரித்து சிறைப்படுத்துகிறான். இந்த சிறையில புலம்புனாங்க ஆரம்பத்தில். ஆனா எதற்காக இந்த பிடி?
வர எல்லாருக்கும் இது செய்தாரா? இல்லை. ஆனால் தன் சகோதரர்களுக்கு. நாம் பிதாவுக்கு பிள்ளைகளான அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு யாரா மாறிட்டோம் தெரியுமா? சகோதரர்களா மாறிட்டோம். அதனாலதான் எல்லாரையும் நடத்துறது போல நம்மளை நடத்தல. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது மகதலேனா மரியாள் இடத்துல சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவளை நோக்கி, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரர்களிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். அவர் சிறையாக்கி ஏறி போகிறார். அதாவது இதெல்லாம் எந்த தூதர்களையாவது அவர் சகோதரர் என்று சொன்னதுண்டா? இல்ல. ஆமென். இவ்வளோ பெரிய ஒரு உறவுக்குள்ள நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, தேவன் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் அலங்கார வார்த்தை அல்ல. அந்த வார்த்தை தான் நாளைக்கு நாம எப்படி இருக்க போகிறோம் என்பதை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா நமக்கு எது கேட்டா சந்தோஷம் தெரியுமா? ஆமென். உன்னை கர்த்தர் வாலாக்காமல், அதுவும் நீங்க இந்த வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா தலையாரு. ஆனா நம்ம என்ன நினைப்போம்? கம்பெனியில நம்ம தான் இனி டாப்பு, நம்ம தான் மேல. நமக்கு அதெல்லாம் கேட்டாதான். ஹல்லேலூயா. 1ஆம் தேதி காலையில வாக்குத்தத்த ஆராதனையில கர்த்தர் உன்னை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக்கி இருக்கிறார்னா, நான் ஏதோ வருவாங்க உனக்கு அப்படி நடக்கும். நம்ம எதை கேட்க விரும்புறோம்? நம்ம எதை கேட்க விரும்புறோம்? இது எவ்வளவு பாக்கியம் தெரியுமா? ஹல்லேலூயா. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் கவனிங்க. அவர் வெளிப்படும் போது எல்லாரும் கிரீடங்களை கலட்டி சாஷ்டாங்கமாய் விழுந்து பணியும் போது அவருடையவள் அவர் மேல சாய்ந்து கொண்டு அப்படியே போகலாம். தன் நேசர் மேல் வனாந்திரத்திலிருந்து சாய்ந்து கொண்டு வருகிற இவ யாரு? ஆமென். ஆமென். எனவேதான் யோசேப்பு உனக்கு நம்ம வந்தது, ஆனா நம்ம அவருடையவர்களாய் வானத்துக்குரியவர்களை மாற்றப்பட்ட பிறகு நம்ம வர்றது ஃபுல்லா எதுக்குன்னா தானியத்துக்கு. சுகம் என்கிற தானியம், பணம் என்கிற தானியம், உயர்வு என்கிற தானியம், விடுதலை என்கிற தானியம் தானியத்துக்கு தான் வரும். தானியம் கொடுக்கிறார். மற்றவர்களிடத்தில் பணம் வாங்கி யோசேப்பு தானியம் கொடுத்தார். தன் சகோதரர்களுக்கு இலவசமாய் கொடுத்தார். ஆனா எடுத்தவன் என்ன செய்தார் தெரியுமா? சிறைப்படுத்தினான். ஆமென். என்ன மட்டும் ஆண்டவர் எப்படி நடத்துறீங்க? ஆமென். இயேசு சொல்லுவார், ஏய் உன்கிட்ட என்ன பார்க்க விரும்புறேன், அவ்வளவுதான். ஆமென். ஆமென். ஆண்டவர் அவங்க மாறாங்க. பேரை கூட கேட்கல, ஆதார் கார்டை கேட்கல. கேட்ட நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா போட்டோக்கு ஆளுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒன்னும் கேட்கல. பைசா இருக்கா வைப்போ. யோசேப்பு விட்டுட்டே இருக்கிறார். சகோதரர்கள் வரும்போது, ஏன் சிறையாக்குறீங்க? ஏன்னா
யோசேப்பு சொல்லுவாரு, நான் யாரை அப்பா என்று அழைக்கிறேனோ அவர்களை இவர்கள் அப்பா என்று அழைக்கிறார்கள். ஹல்லேலூயா. சிறையாக்கிட்டு ஒரு புறம் இவங்க அழ, இன்னொரு புறம் யோசேப்பு அழறாரு. அதுக்கப்புறம் இவங்களை திறந்து விடுறாங்க. திறந்து விட்டுட்டு இவங்களை திரும்ப வர வைக்க சிமியோனை பிடிச்சு கட்டி வைக்கிறார். திரும்ப 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 ஒரு டைம் வந்த போது யாரை யோசேப்பு சிறைப்படுத்தினானோ அத்தனை பேரும் ஒரு நபர் குறையாம, இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன், யோசேப்பு யாரை சிறையாக்கினானோ அவர்களில் ஒரு நபர் கூட குறையாம அத்தனை பேரும் யோசேப்போடு கூட பந்தியில் இருந்தார்கள். யோசேப்போடு கூட பந்தியில் இருந்தார்கள். ஆமென். இதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ என்றல்ல, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. அந்த பிடியில விழுந்தார் கீழே, அந்த பிடியில தடுமாறிதான் எழும்பினாரு. ஆனா ஒரு நிச்சயம் இருக்கும். யோசேப்புக்கு என்ன நிச்சயம், பவுலுக்கு என்ன நிச்சயம் தெரியுமா? இமைப்பொழுதுல மறுரூபமாவோ. அந்த பிடியில ஒரு நபர் மிஸ் ஆகல. அதனாலதான் நம்பி ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய அவயவங்களை நான் அடிமைகளை ஒப்பு கொடுக்கணும் முழுவதும். இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை சோரலமா துடரமாம்ரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு டைம் வந்துச்சு, இனி சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தலாம் என்கிற ஒரு டைம் வரும். அந்த டைமை தீர்மானிக்கிறது யோசேப்பு. அது வரைக்கும், அதாவது யோசேப்பை இவங்க அறிந்திருந்தால் கிருபையை அனுபவிச்சிருப்பாங்க. யோசேப்பை அறியாததுனால இதை கடினமா பார்த்தாங்க. இயேசுவை அறிகிற அறிவின் வளர்ச்சி தான் நம்மேல் அவர் வைத்த நுகம். அதுல அதை அனுபவிக்க முடியும் சுகமாக. வெளியில் இருக்கிறவங்க டல்லா இருக்கிறாங்க, சிறையில் இருக்கிற பவுல் சந்தோஷமா இருக்கிறான். பவுல் எழுதுறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும். சிறைக்குள் இருந்த பவுலும் சீலாவும் ஹாப்பியா பாடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், என் தேவன் நடத்துகிற அத்தனை பாதையும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். யோசேப்பு சகோதரர்களை சிறையாக்கினார் அல்லவா, அத்தனை பேருக்கும் எல்லாமே நன்மையாக, எல்லாமே நன்மையாக. ஒரு டைம் வந்தபோது யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தும் போது என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 45வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள். யார சிறையாக்கினார்ல, ஏன் ஆண்டவரை இந்த பிடி பிடிச்சிருக்கிறீங்க? என் கிட்ட வர. தானியம் வாங்க வந்த மற்ற எல்லாருக்கும் யோசிப்பு சொல்றாரா? இல்ல,
யோசேப்பின் மேற்பார்வையில் யோசேப்பின் கீழே இருக்கிற வேலைக்காரர்கள் அந்த கடமையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்க அப்படி இல்லை. கிட்ட வாங்க. அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், அதுக்கப்புறம் யோசேப்பு பேசுறாரு. பேசிட்டு 14வது வசனம், தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டிக்கொண்டு 15வது வசனம், பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அடுத்த வார்த்தை, அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார்கள். சம்பாஷித்தார்கள். இவைகளெல்லாம் நமக்கு வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்க காரணம், இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. என்னை ஆண்டவர் எப்படி நடத்துறீங்க? இப்பொழுது யோசேப்பின் பந்தியில தான் அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒரே இடத்துல, ஒரே நிலையில. ஆமென். இப்பொழுது யாக்கோபு வந்தபோது யோசேப்பு அவரை அப்பா என்று அழைக்கிறான். எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறாங்க. உடனே யோசேப்பு பார்த்துட்டு, நீ தானியம் வாங்க வந்தவன், நீ கதிர் பொறுக்க வந்தவ, நீ எப்படி நான் கூப்பிடுற அப்பாவை அப்பான்னு கூப்பிடல? அப்படி சொல்லலை. எல்லாருமே எல்லாருமே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு செய்த ஈவு என்பது சொல்லி முடியாது. இது சொல்லி முடியாது. எனவே நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் என்கிட்ட எதிர்பார்க்கிற வளர்ச்சி, அந்த பூரண புருஷராகும் வரைக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1 விசை கூட 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, குமாரனை பற்றும் விசுவாசம், அறிவு. அப்போ அதாவது இயேசுவின் மேல் இருக்கிற நம்பிக்கையிலும் இயேசுவை அறிகிற அறிவிலும் நாளுக்கு நாள் நாம் வளருகிறோம் என்றால், நாம் தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சிக்கு நேராக நடத்தப்படுகிறோம். நான் டே பை டே எதுல வளர்றேன், அது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு சுமாரா பாடிட்டு இருந்தேன், இன்னைக்கு சூப்பரா பாடுறேன். அன்னைக்கு தத்தி தத்தி பேசிட்டு இருந்தேன், இன்னைக்கு நல்லா பேசிட்டு இருக்கிறோம். இது உலக பிரகாரமான பார்வை. இது இல்ல வளர்ச்சி என்பது. ஒரு ஊழிய பாதையில் இது தேவை. ஆனா பரலோகம் எதிர்பார்க்கிற வளர்ச்சி என்பது என்ன தெரியுமா? இயேசுவின் மேல இருக்கிற விசுவாசம். நீரையானால் இந்த காற்றை அமைதலாக்கும் என்று பேதுரு கேட்கல. நீரையானால் இந்த கொந்தளிப்பை கொஞ்சம் சால்வ் கேட்கல. நம்ம அப்படிதான் கேட்டுட்டு இருக்கிறோம். நீரையானால் என்னை இந்த கடல்ல உம்மிடத்துல வர வைங்க. அந்த விசுவாசத்தையே கர்த்தர் எப்படி சொல்றாருன்னு அற்ப விசுவாசிங்கிறார். அதாவது பேதுரு கடல் மேல நடக்க ஆசைப்பட்டு கேட்கல. பேதுரு இயேசுவின் இடத்துல போக ஆசைப்பட்டு கேட்டான். எப்படி கேட்டிருக்கணும் பேதுரு? நீரை ஆனால் என்னையும் இப்படி கடல்ல நடத்துங்கன்னு கேட்கணும். அப்படி கேட்கல. நீரை ஆனால் என்னை உம்மிடத்துல. ஆமென். நான் நடந்து உம்மிடத்திலே வருவதற்கு. ஆமென். ஆமென். மத்தேயு 14:28. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். எதுக்கு கடல்ல நடக்கணும் பேதுரு? ஆமென். எதுக்கு மலை பெயரணும்? அது மலை பெயர்ந்து அந்த அவ்வளோ இடத்தையும் பிளாட்டு போட்டு நம்ம விசுவாசம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. எதுக்கு கடல் மேல நடக்கணும் பேதுரு? எப்படியும் இதெல்லாம் புக் ஆகும் நாளைக்கு. ஆமென். எனக்கு உங்ககிட்ட வரணும்.
அந்த ஃபோக்கஸ் பார்த்தீங்களா? பாதையில் அல்ல, அவர்கிட்டத்தில். ஆமென். உனக்கு என்ன என்ன வேணும்? நான் உம்மிடத்தில் வர நீங்க எனக்கு பரலோகத்திலிருந்து கட்டளையிடுங்க, கட்டளையிடுங்க. ஆரம்பத்தில் பேதுரு இயேசுவோடு பயணிக்கும் போது, கடல் கொந்தளிக்கும் போது, பேதுரு எல்லாரும் எதிர்பார்த்தது இந்த காற்றும் கடலும் அடங்க அவர் கட்டளையிடும்படியாய். ஆனால் மீண்டும் எப்படி ஒரு சூழ்நிலை அனுமதித்த போது, இப்பொழுது பேதுரு எதிர்பார்க்கிறது காற்றும் கடலும் அடங்க அல்ல, நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, நாளுக்கு நாள் தேவனை பற்றும் விசுவாசம், தேவனை அறிகிற அறிவு இதுல வளரணும். இதுல வளர வளர வளரதான் பரலோகம் எதிர்பார்க்கிற அந்த பூரண புருஷன் என்கிற நிலையை அடைய முடியும். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்று இல்லை. அந்த பூரண நிலையை அடையும் போதுதான் பழுது இல்லை என்கிற சாட்சி நமக்கு கிடைக்கும். அந்த பூரண நிலையை அடையும்படியாக பரலோக தகப்பன் என்ன செய்கிறார்? 4:1 நம்மை பரம அழைப்பினாலே அழைக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். 4:7 நமக்கு கிருபை கொடுக்கிறார். அழைக்கிறார், கிருபை கொடுக்கிறார். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் மேல இருக்கிற விசுவாசத்திலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருவதற்காக எனக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. இந்த கிருபைய பவுல் சொல்றாரு, நான் விருதா வாக்குகிறது இல்லை. நான் அடைந்தாயிற்று என்று சொல்லவில்லை, நான் அடைய ஆசையாய் தொடர்கிறேன், நான் ஆசையா தொடர்றேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்துல 12வது வசனத்துல பவுல், நான் அடைந்தாயிற்று அல்லது இந்த எண்ணம் வரும்போதுதான் இந்த மேன்மை பாராட்டெல்லாம் வரும். நாங்கெல்லாம் இந்த பவுல், ஆமென். பவுல் இந்த நிருபம் எழுதும் போது எத்தனை சபைகளை ஸ்தாபித்திருந்தார் தெரியுமா? அப்போஸ்தலர் பால் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த போது இயேசுவோடு இல்லை. அப்போஸ்தலர்கள் 12 பேர் இருந்தாங்கல்ல, அதுல ஒருவன் போயிட்டான். மற்ற அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு இருந்து கர்த்தருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்கள் செய்த செயலை விட பல மடங்கு அதிகமாய் செயல்படுத்தப்பட்டவன் இந்த பவுல். அவர் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது நான் முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல். இந்த பவுலுக்கு என்னெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது தெரியுமா? 3வது வானம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறார் பவுல். 3வது வானத்துல போயிட்டு பரலோகத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறார் இந்த பவுல். அப்படி பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் பவுல் எழுதும் போது நான் போனேன்னு எழுதவே இல்லை. எனக்கு ஒருத்தனை தெரியும், அவரு என்ன சொல்லிட்டு எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மைக்கு தக்கதாய் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. இந்த வெளிப்பாடு கிடைக்கும் போது நம்ம சரண்டர் ஆயிரணும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம்.
எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது? 3வது வசனத்துல 2-3 வாசிங்க. கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அந்த 3வது வானத்தை 3வது வசனத்துல சொல்றாரு, அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அவ்வளவுதான். அடுத்த வார்த்தை, இப்படிப்பட்டவனை குறித்து ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் சத்தியமானதை நான் பேசுகிறேன் சொல்றார். அடுத்த வார்த்தை, நான் மேன்மை பாராட்ட மனதா இருந்தாலும் நான் புத்தீனன் அல்ல. இதை படிக்கும் போதே தெரியுது பவுல் தன்னை தான் சொல்றாரு. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் என்ன காட்டி கொடுத்திருப்பார். இது சர்ச்சில் ஒரு வாட்டி இதை பேசியிருக்கிறேன். அங்க போய் என்ன காட்டி கொடுத்திருப்பார், என்ன கேட்க வச்சிருப்பார். ஒரு நாள் இதை தியானிக்கும் போது ஆவியான ஒரு அழகாய் ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்தார். மேலே எடுத்துட்டு போய் பவுலுக்கு என்ன காட்டி கொடுத்தார். பவுல் ஓட்டத்தை முடிக்கும் போது தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது நிமித்தம் நீதியின் கிரீடம் எனக்கு அங்க வைக்கப்பட்டிருக்கு. அன்று காட்டி கொடுக்கிற பவுலே, இந்த ரேஸை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன்னா நான் உனக்கு என்ன கொடுக்க போறேன் பாரு, என்ன தர போறேன் பாரு. இது உள்ள இருக்கிறதுனால பவுல் சொல்றார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல். இனி பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு. ஹல்லேலூயா. பவுலுக்கு வெளிப்பாடு கிடைச்சதும் அடுத்தனாலே அவ்வளவுதான். ஒரு சேனல் தொடங்கி உடனே நான் நேற்று நடந்து போய் கொண்டிருக்கும் போது அப்படியே பரலோகத்துக்கு சிலர் வாரம் விசிட் பண்றவங்க இருக்கிறாங்க. 13+1 14 நிருபத்தில் வேற எங்கேயாவது இதை சொல்லி இருக்கிறாரா? ஒரு இடத்துல லைட்டா மென்ஷன் பண்ணிட்டு சொல்றாரு, நான் மேன்மை பாராட்டலாம், நான் புத்தீனன் அல்ல. ஏன்னா எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நான் அடையணும், அதுக்கு நான் ஓடணும். அதுக்கு தடையான அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணணும். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். 13வது வசனத்துல, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று, அவ்வளவுதான், எனக்கு நீதியின் கிரீடம் தான், இனி நான் எப்படி வேணாலும் வாழ்ந்து அதை அப்படி நான் நினைக்கவே மாட்டேன். அதான் கிரேஸை வேஸ்ட் பண்ணல, விருதாவாக்கல. நீ எப்படி வாழ்ந்தாலும் உனக்கு பரலோகம் தான்ப்பா. இன்னைக்கு இந்த டாக்டரின் தானே ரொம்ப ஃபேமஸா டாப்ல போயிட்டு இருக்கு. நல்லா இருக்குல்ல, கேட்க ரொம்ப ரொம்ப சுகமா இருக்குல்ல. ஆமென். நல்ல ஏசி போட்டு நல்ல குஷன் உள்ள சேர் போட்டு அதில் உட்காருங்கன்னு சொன்னா யாருக்கு பிடிக்காது? இது கைப்பிடியும் கிடையாது, சாஞ்சா பின்னாடி உழவுமானோ தெரியாது, இப்படி இருக்கணும். எதை விரும்புவோம்? நம்முடைய மாம்சம் எதை விரும்பும்? என்ன போறோம்? அப்படியே நல்ல காலை நீட்டி இப்படி தூக்கி இப்படி ஒரு சேர் இருக்குன்னு வைங்களேன், எதை விரும்புவோம்?
அப்படித்தானே? ஹல்லேலூயா. ஆனா அவன் ஜீவ விருட்சத்தை மறைச்சிட்டு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை பெருசா காட்டிட்டு இருக்கிறான். பவுல் சொல்றார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதுனால நான் அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறது இல்லை. நான் அப்படி எண்ணுனா என்ன ஓட்டம் முடிஞ்சு. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். இதான் தேறினவனுடைய சிந்தை. மற்றவங்க என்ன பேசினாலும் அவங்க என்ன இல்லை, தேரல்ல, புத்தீனம். தேறினவனுடைய சிந்தை என்ன தெரியுமா? எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது, அதுக்காக நான் அதை அடைந்தாயிட்டுன்னு எண்ணவே இல்லை. அப்படி எண்ணிட்டா நம்மை நாமே வஞ்சிக்கிறோம்னு அர்த்தம். நான் அடையணுங்கிறதுக்காக என்கிட்ட பேசுறார், நான் அதை சுதந்திரிக்கணுங்கிறதுக்காக என் கூட இடைபடுகிறார். எதுக்குங்க? எகிப்தில் அவ்வளோ கிருபை பாராட்டினார், அங்க பிரமாணமே கொடுக்கல ஆண்டவர். ஆனா எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததும் பிரமாணம் கொடுத்தது எதற்காக? எகிப்துல காது குளிர நீ கேட்டியே, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு, அதை சுதந்திரிக்க இந்த பிரமாணத்துக்குள்ள நீ வந்துதான் ஆகணும். 17வது அதிகாரத்தில் ரெவித்தீம்ல இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கின போது அமலேக்கியன் யுத்தம் பண்ண வருகிறான். ஏன் அமலேக்கியன் ரெவித்தீமில வருகிறான் தெரியுமா? ரெவித்தீமில இருந்து இவர்கள் அடுத்து எங்க போக போறாங்க? சீனாய்க்கு போக போறாங்க. சீனாயில என்ன கொடுக்கப்பட்டது? பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்போ எகிப்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சந்தித்த பிரச்சனையை விட ரெவித்தீமில இருந்து இவன் புறப்பட்ட கூடாது. ரெவித்தீம் என்றால் இளைப்பாறுகிற இடம். நீ ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்து சுகமா இருந்துரு. அதை தாண்டி இந்த பிரமாணத்துக்குள்ளெல்லாம் வரணும்னு நினைச்சேன்னா விட மாட்டேன். இதுதான் சத்துருவின் நோக்கம். இந்த பிரமாணத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது. யுத்தம் பண்ணுகிறான். இந்த அமலேக்கியனை குறித்து நாம் சில வாரங்களுக்கு முன்பதாக கேட்டோம். அவனுடைய கை சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தது. சிங்காசனத்துக்கு விரோதமாய். அப்போ இது சாத்தானுடைய ஸ்பிரிட். சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தவன். இவன் தேவ பிள்ளை. எதோ நோக்கி டிராவல் பண்ணிடக்கூடாது. நீ ரெவித்தீம் வரைக்கும் வந்துரு. நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, உன்னை பிடிச்சு வைக்கலான்னு பார்த்தேன், வெளியே வந்துட்ட, அதோட போயிரு. ஆனா நீ சீனாயில வந்துடக்கூடாது. ஏன்னா அங்கதான் அக்கினி மயமான பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணத்தை உள்வாங்குற அத்தனை பேரும் அவர் வெளிப்படும் போது அவரோடு கூட வெளிப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அப்போ ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், மேன்மையை வைத்திருக்கிறார், நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதற்காக தேவன் நம்மை பிடித்திருக்கிறார். ஆனால் பிடிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் எப்படி நினைக்கணும்னா, நான் அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. நான் பிடிக்க போறேன். இதான் தேறினவனுடைய அடையாளம். ஹல்லேலூயா. கீழே சொல்லப்பட்டிருக்கிறது 20:21 நம்முடைய குடியிருப்போ. அப்போ இந்த வார்த்தை ஏன் பவுல் இங்கே கொண்டு வந்து சொல்லணும்? இங்கே பவுல் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அப்போ இந்த பூமியிலே நாம எடுத்து வைக்கிற லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க, மற்ற வேலை பார்க்குறவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஏஜ் உண்டு. அது வரைக்கும் அவங்க கரெக்டாக ஆஃபீஸுக்கெல்லாம் கரெக்டாக போயிடணும், எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக இருந்தாலும் சரி, கரெக்டாக இல்லைனாலும் சரி. ஒரு விசுவாசிக்கு ரிட்டைர்மெண்ட் எப்போ தெரியுமா? எப்போ?
அப்போ இங்க நாம எடுத்து லாஸ்ட் ஸ்டெப் வைப்போம் தெரியுமா, அதோட முடிச்சு. அப்போ அது வரைக்கும் ஓட்டத்தை முடித்தேன், அது வரைக்கும். ஏன்னா நாம் யாருக்குரியவர்கள்? வானத்துக்குரியவர்கள். நம்முடைய சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓரிடம் உண்டு. இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓரிடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் க்ளோரே வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை ரலமகரமோ சந்தனரை வெட்கப்பட்டு. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அடுத்த வார்த்தை அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வசனம், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே. எல்லாரும் இந்த வார்த்தையை அவங்க வாசிக்கும் போது கூட சேர்ந்து நான் சொல்றது போல என் கூட சேர்ந்து சொல்லுங்க. வாசிங்க. நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் விரும்பி கேட்கிற வெளிப்பாடு என்ன? இந்த லேண்ட் நான் வாங்குவானா வாங்க மாட்டானா? இந்த வருஷம் எனக்கு வீடு கிடைக்குமா கிடைக்காதா? நமக்கு இந்த வெளிப்பாடு தான் ரொம்ப ப்ரெஷியஸா இருக்கு. ஏங்க அவருக்கு தெரியுங்க, அவர் நல்ல தகப்பன். கல்லு தரவே மாட்டார், பாம்பு தரவே மாட்டார், மீன் இது என்ன தேள் தரவே மாட்டார். அவர் தரதெல்லாம் நல்ல ஈவு. ஆனா நம்ம மனசுல எந்த எண்ணம் அடிபற்றக்கூடாது தெரியுமா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தரா இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து பேசணும்னு தான் ஆசை. டைம் போயிட்டு. கர்த்தரா இருக்கிறேன்னா அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர். இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையின் சரீரத்துக்குன்னு சொன்னா அதுவே நமக்கு ஹாப்பி. ஆனா தம்முடைய மகிமையின் விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போ என் நல்லலெல்லாம். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போல் என் நல்லலெல்லாம் மாறிடுமே. சொர்க்கிய சிற்பியே
சொர்க்கிய சிற்பியே நேரில் காணும் அல்லலில்ல நாட்டில் ഞാൻ എത്തിടുമ്പോൾ സ്വർഗീയ ശില്പിയെ നേരിൽ കാണും அல்லலில்ல நாட்டில் ഞാൻ എത്തിടുമ്പോൾ വിന്മയമാകും ശരീരം ആവിൻറുമി നൽകുമ്പോൾ എന്നല്ലലെല്ലാം ആമേ വിന്മയമാകും ആവിൻറുമി നൽകുമ്പോൾ എന്നല്ലലെല്ലാം ரெண்டு கைகளை உயர்த்தி ஆசையேறும் நாட்டில் ஆசையேறும் நாட்டில் சோபையேறும் வீட்டில் தேஜசேறும் நாதன்றே பொன்முகம் ഞാൻ കാണും ആശയേറും ശോഭയേറും വീട്ടിൽ തേജസേറും നാഥന്റെ പൊന്മുഖം ഞാൻ നമ്പിക്കയോടെ വിന്മയമാകും ശരീരം ആ വിന്ധ്രുവി നൽകുമ്പോൾ എന്നല്ലലെല്ലാം ആമേൻ എന്നല്ലലെല്ലാം அவர் வரும் நாளிலே அவர் வரும் நாளிலே என்னை காராமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவர் வரும் நாளிலே அமேன் அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே அவர் ஹல்லேலூயா ஆமென் சந்தோஷமாய் ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே ஓ இந்த மார்தலத்தில் இந்த சொந்தக்காரரவர் ஹல்லேலூயா மண்ணுக்குரியவர்களாய் இருந்த நம்மை வானத்துக்குரியவர்களாய் மாற்றின அன்புக்காக கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. Thank you Father. நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்த பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டி கொண்டிருக்கிற உங்க கிருபை சொல்லி முடியாது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. விண்மயமாக சரீரம் ஆவின் விண்மயமாக பற்று விசுவாசத்திலும் உம்மை அறிகிற அறிவிலும் நாளுக்கு நாள் வளர்ந்து நீர் எதிர்பார்க்கிற அந்த பூரணம்
அதை அடைய எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.